ஃபேவரட் சாரி. என்னாச்சு? என்ன சரி, என் ஃபேவரட் சாரி என்ன பண்ணிட்டாரு? என்னாச்சு? எப்படி பண்ணிட்டா பாருங்க. வேணும்னா மீராதியை நீங்களே கேளுங்க. நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் நானே ஹைட் பண்ணி தரேன்னு என் ட்ரெஸ்ஸை வாங்கிக்கிட்டான். என்ன மீரா? ஆமா வாங்கனா அண்ணே. ஆனா அவன் செர்ரி, டேய் செர்ரி, செர்ரி, டேய் செர்ரி, செர்ரி. அத்தை, அழாத என்னாச்சு அத்தை? நட்சத்திரம். என்னடா இது? என்ன இது? என் பொண்ணு உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? அவளை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துற? என் பொண்ணை என் உயிரை விட அதிகமா நான் பாத்துக்கிட்டேனேடா. இப்ப நீ அவளை கொல்லலான்னு முடிவு பண்ணிட்டியா என்ன? அத்தை, நான் உண்மையா சொல்றேன் அத்தை. நிஜமா எனக்கு எதுவும் தெரியாது. நான் அது எல்லாத்தையும் நீட்டா தான் பண்ணி வச்சேன். ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு திரும்பி வரதுக்குள்ள நடிக்கிறத முதல்ல நிறுத்து. எங்கடா உன் அப்பா? எங்க சொல்லுடா. எங்க போனாரு? கேபி, கேபி. இருந்தாலும் உன்னை பெத்தவங்கள சொல்லணும். எங்க சொத்தியை தின்னுட்டு எங்க மேலேயே விஷத்தை கக்குற மாதிரி வளர்த்திருக்காரு உன் அப்பா. நிறுத்தப்புறவா, வார்த்தையை பார்த்து மரியாதையா பேசு. யாரு ஒழுங்கா வளர்த்திருக்காங்க, யாரு கேடு கட்ட மாதிரி வளர்த்திருக்காங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா நான் தான் என் பொண்ண மரியாதை தெரியாத மாதிரி வளர்த்திருக்கேன்னு சொல்ல வரியா? சொல்ல வரல, அதான் உண்மை. கேபி, நீங்க அன்னைக்கே மாமாவை கொல்ல முயற்சி பண்ணிருந்திருக்கணும். அந்த சாவு பயத்திலையாவது மாமா உங்களுக்கு உண்மையை சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருப்பாரு. அம்மா சாவு எதிர்பாராம நடந்த விபத்துனால நடந்ததில்ல. யாரோ ஒருத்தர் அவங்கள கொன்னாங்கன்னு அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தெரியலனா என்ன? இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சே. அம்மாவை யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். என்னம்மா இது? அங்க சுத்தி இங்க சுத்தி உன் கழுத்துக்கு கயிறு வருது. அப்பா, அப்பா தெரியுமா? சோபா சந்திராவை கொலை பண்ண ஆளு சாதாரணமானவங்க இல்ல சார். அதனால நம்ம ஸ்டேஷன்ல சந்திச்சு இந்த விஷயத்தை பத்தி பேசுறது அவ்வளவு சேஃப் இல்லைன்னு தோணுது சார். அப்படின்னா நான் என் கெஸ்ட் ஹவுஸ் லொகேஷனை சென்ட் பண்றேன். நீங்க அங்க வந்துருங்க. எஸ்ஐ சார், அந்த கொலையை பண்ணது ஒரு பொம்பளைன்னு நம்ம வீட்டுக்கு வந்த டிஎஸ்பி தான் சொன்னாரு. அப்பா, நீங்க யதார்த்தத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே வந்துட்டீங்க. எஸ்ஐ உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்காரு. நீங்க கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறதுக்குள்ள எஸ்ஐ இறந்து போயிருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்களுக்கு முன்னாடியே போய் அந்த எஸ்ஐய கொலை பண்ணிருக்காங்க. அப்பா, நல்ல ஞாபகப்படுத்தி பாருங்கப்பா. எஸ்ஐ கூட நீங்க போன் பேசிட்டு இருந்தப்போ உங்க பக்கத்துல யார் இருந்தாங்கப்பா? நான் கெஸ்ட் ஹவுஸ் லொகேஷன் உங்களுக்கு சென்ட் பண்றேன். நீங்க அங்க வந்துருங்க. சொல்லுங்கப்பா, உங்க பக்கத்துல யார் இருந்தாங்க? நான் பக்கத்துல இல்ல. ஆனா மாமா போன்ல பேசும்போது நான் அதை கேட்டேன். அப்படின்னா நீ என்ன சொல்ல வர பூமி? நான் தான் போய் அந்த எஸ்ஐயை கொன்னுட்டேன்னு சொல்ல வரியா? நீங்க ஏன் சித்தி அவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இங்க நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறது எஸ்ஐயோட சாவ பத்தி இல்ல.
எங்க அம்மாவோட இறப்ப பத்தி. கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த எஸ்ஐய யார் கொலை பண்ணாங்களோ என் அம்மாவையும் அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு எங்க அப்பா உறுதியா நம்புறாரு. அப்பா அப்படிதானேப்பா? ஆமாம்மா. கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த எஸ்ஐய யார் கொலை பண்ணாங்களோ என் அம்மாவையும் அவங்க தான் கொலை பண்ணிருக்காங்கன்னு எங்க அப்பா உறுதியா நம்புறாரு. என்னடி சிங்கத்தோட கூண்டுக்குள்ள குட்டி எலி மாதிரி வந்திருக்க? சிங்கமா இருந்தாலும் கூண்டுக்குள்ள இருந்துதான் ஆகணும். தப்பு பண்ணவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும்னு நீ சொல்லாம உன் வாயாலே சொல்ற அப்புறவா? சொல்லு, அந்த எஸ்ஐய கொலை பண்ணது நீ தானே? நான் எதுக்கு இசையை கொல்ல போறேன் பூமி? உங்க அப்பா தான் சொன்னாருல அந்த டிஎஸ்பி கொடுத்த வலையில எனக்கு செட் ஆகலன்னு. நான் கொலை பண்ணல பூமி. கொல்ல வச்சேன். சீ, உன்னோட இந்த அரக்க குணத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா? செஞ்ச ஒரு கொலைய மறைக்கிறதுக்காக இன்னும் எத்தனை கொலைகளை பண்ண போற? ஐயோ, அதாவது அவ்வளோ இவ்வளோன்னா நான் எப்பவும் டார்கெட் எல்லாம் வச்சுக்கல பூமி. நான் உங்க அம்மாவை கொலை பண்ணிட்டேங்கிற உண்மை தெரிஞ்ச எல்லாருக்கும் பாவம் ஆயுள் குறைஞ்சிருது, என்ன பண்றது? அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறவங்க துரதிருஷ்டசாலிங்க, தெரியாம இருக்கிறவங்க அதிர்ஷ்டசாலிங்க. உன்னோட துரதிருஷ்டத்தனம் அந்த துரதிருஷ்டசாலிங்களோட லிஸ்ட்ல நீயும் இருக்க. பூமி, அது என்னமோ தெரியல, உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆகுது. பட் முன்னையோ பின்னையோ போட்டு தள்ளுறது மட்டும் கன்ஃபார்ம் பாத்துக்கோ. குற்றம் செய்யறதுக்கு முன்னாடி பயமா தான் இருக்கும். அப்படியே அதை பண்ணிட்டே போனா உன்ன மாதிரியே திடமான தைரியம் வந்துரும். அதான் ஏதோ ஒரு நாள் நீ செஞ்ச தப்ப பிடிபட வைக்கும். நீ மாட்டிக்க போற ஒரு நாள் கூடிய சீக்கிரமே வரப்போகுதுன்னு எனக்கு தோணுது அபூர்வா. எதுவா இருந்தாலும் நடக்கிறத பத்தி பேசு பூமி.